தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையில் நம்முடைய பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. அடிமையை மறைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் பொறுப்பு எடுங்க. கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு பெற்ற காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நிறையவே தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சமாக பிள்ளைகள் படிப்பை பற்றி சொல்லலாம் என்று கர்த்தருடைய கிருபையினால் ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் படிப்பு விஷயம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம சில வார்த்தைகளை பார்க்க இருக்கின்றோம், வசனங்களையும் பார்ப்போம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒருவனுக்கு ஞானம் குறைவாக இருக்கின்றது. ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். பிள்ளைகளும் ஆசைப்படுகின்றார்கள். சில பேருக்கு அது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. பிள்ளைகளும் புத்தகத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு அது மலைப்பாக தெரிகிறது. எப்படி இதை நம்ம படிக்க போகிறோம்? சில பேருக்கு ஸ்கூல் பிரச்சனை, சில பேருக்கு ஆசிரியர் பிரச்சனை, சில பேருக்கு அந்த படிப்பே ஒரு கஷ்டம். ஒரு நாள் நான் ஒரு ஸ்டேட்டஸில் எதுலேயோ பார்த்தேன், இந்த படிப்பை எவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது. ஆனால் படிப்பு முக்கியமான ஒன்று தான். அது கஷ்டமானதாக சிலருக்கு தெரியும், சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அவங்களோட மெமரியை பொறுத்து இருக்குது. அதற்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. படிப்பு அதை பற்றி உங்களுக்கு இது சிறியவர்களாக கேட்டாலும் ரொம்ப நல்லது, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேட்டாலும் மிக நல்லது, பெற்றோர் கேட்டாலும் மிக நல்லது, வாலிபர்கள் கேட்டாலும் மிக நல்லது. கர்த்தர் எனக்கு இந்த அறிவுரையை கொடுக்கும்படி சொன்னார். இப்போது ஞானத்திலே குறைவாக இருக்கின்றோம், படிக்க முடியலை, படிப்பு வரல, மேத்ஸு கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸு சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி கூட சில பிள்ளைக்கு கஷ்டப்படுறாங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் அந்த யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாக இருக்கின்றது, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த 1வது அதிகாரம் யாக்கோப்பில் 5வது வசனத்தில் யாவருக்கும், உனக்கு படிப்பு விஷயத்திலே ஞானம் இல்லாமல் நீ குறைவுள்ளவனாக இருந்தாயானால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருக்கின்றான், அவனுக்கு அந்த படிப்புக்குரிய ஞானம் தேவை. ஞானம், விவேகம், அறிவு தேவை. என்ன செய்ய வேண்டும் என்றால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற, பூரணமாய் என்பதே ஒரு முழுமையை குறிக்கிறது. இதிலே சம்பூரணமாய் அப்படிங்கும்போது முழுவதுமே முழுமையையே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. முழுமையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். நல்ல ஒரு வார்த்தை, சந்தோஷமான ஒரு வார்த்தை. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதை கேட்கின்ற படிக்கிற பிள்ளைகள் இல்லை பெற்றோர்
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் என்றால், தேவனே எனக்கு ஞானத்தை தாரும், நீ குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு. சம்பூர்ணமாக யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அப்படின்னா, தேவன் கோபப்படாதவர், அதட்டாதவர் அப்படிங்கிற அர்த்தம். உனக்கு ஞானம் வேண்டும், உனக்கு மெமரி வேண்டும், உனக்கு அந்த பாடங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு வேண்டும், அதனுடைய உள் கருத்துக்களை உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவாக இருக்கிறேன், இந்த படிப்பு விஷயத்தில் ரொம்ப நான் குறைவாக இருக்கிறேன், ஜஸ்ட்டு கூட என்னால் பாஸ் பண்ண முடியல, மீடியமாகவும் என்னால் மதிப்பெண்கள் வாங்க முடியல, எனக்கு நீங்கள் அதற்குரிய ஞானத்தை தாருங்கள் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், நீ எப்படி என்கிட்ட ஞானத்தை கேட்கலாம்? ஏன் உனக்கு ஞானம் இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்காதவர், கடிந்து கொள்ளாதவர் மாகிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும். யாவருக்கும் சம்பூர்ணமாய் பூரணமாய் அள்ளி கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த நாளில் ஒருவேளை பிள்ளைகளாக இதை கேட்டிங்கன்னா, கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஞானம் வெரி இம்பார்ட்டன்ட். ஞானத்தை பற்றி சொல்லும்போது நீதிமொழிகளில் நிறைய காரியத்தை சொல்கிறாரு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைப்பாயாக. நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ கர்த்தர் ஞானத்தை தருகிறார், ஞானத்தை வா என்று கூப்பிடு, அதை ஹால் பண்ணு அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குது. ஏன் இந்த ஞானம் அவ்வளவு முக்கியமா? அடுத்த ஒரு வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருப்பான். அப்போ நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, சந்தேகப்படாமல் கேட்கணும், எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. தேவனிடத்தில், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்க என்று பிள்ளைகள் இல்லை பெற்றோர், தாய் தகப்பன் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, இந்த படிப்பு செல்வத்தை நீங்கள் கொடுங்க. ஏன்னா படிப்பும் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் ஞானத்தை நமக்கு கேட்க சொல்லுகின்றார். இந்த வேதத்தை நான் படிக்கணும்னா நான் 1வது வகுப்பிலிருந்து நான் படித்தா தான் இந்த பைபிளை நான் படிக்க முடியும். ஒரு ஊருக்கு நான் போனோன்னா அந்த ஊருடைய பஸ்ஸுடைய பெயரை நான் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு கல்வி இருக்க வேண்டும். நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு கல்வி இருக்க வேண்டும். படிப்பு வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கடவுள் அல்ல, தேவை. கடவுள் தான் நமக்கு முழுமையும், ஆனால் கல்வி தேவை. நான் அதை பற்றி சில வார்த்தையில் எழுதியிருக்கிறேன். ஞானத்தை கேட்க வேண்டும், கண்டிப்பாக கேட்க வேண்டும், கண்டிப்பாக தேவன் அதை தருவார். அவர் கடிந்து கொள்ளாதவர், சம்பூர்ணமாய் தருவார். சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். இப்போ கல்வி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்கள். படிப்பு இல்லை என்றால் லைட்டு இல்லாத, அதாவது வெளிச்சம் இல்லாத வீட்டில் குடியிருப்பது போல. ஒருவனுக்கு கல்வி இல்லை என்றால் அவன் நன்றாக இந்த பூமியில் உலகத்தில் படிப்பு இல்லாதவனாக இருந்தால் லைட்டு இல்லாத ஒரு வீட்டில் குடியிருக்கிறது போல. இளமையில் கல்வி, முதுமையில் செல்வம்.
இளமையிலேயே கல்வியை நன்றாக கற்றுக்கொண்டு வெற்றி பெற்றால் முதுமையிலே உங்களுக்கு அது செல்வத்தை தரும். இன்னும் பெரிய வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்காங்க, கணவனும் மனைவியுமே ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்கன்னா 2 பேருக்குமே என்ன வரும்? பென்ஷன் வரும். அதுவே எத்தனையோ 1000 வரும். அவங்க யாரையுமே சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் உணவுக்கோ சரீர சுகத்துக்கோ ஒரு மெடிக்கலுக்கோ எதுக்குமே அவர்களுக்கு பணம் தேவைப்படும். அது அவங்க இளமையிலே கல்வியை கற்றால் முதுமையில் அவர்களுக்கு செல்வம் தானாக வந்துவிடும். அதான் இளமையில் கல்வி, முதுமையில் செல்வம். படிப்பு என்பது ஒரு ஆயுதம் போல, ஒரு ஆயுதத்தை கையில் வைத்திருப்பது போல படிப்பு, கல்வி எதையும் வெல்லக்கூடியது படிப்பு தான். படிப்பு இல்லை என்றால் சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. படித்தவங்க மத்தியில் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் நிற்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும், எல்லாமே ஹைட் வெயிட்டாக இருந்தாலும், படிப்பு இல்லைன்னா அந்த சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. படிப்பு உங்கள் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் தராதரம் உங்கள் படிப்பில் இருக்கிறது. பள்ளி பருவம், ஸ்கூல் அண்டு காலேஜ் ஒரு சிறந்த பருவம். அதை நன்றாக என்ஜாய் பண்ண வேண்டும். பள்ளி பருவம் மிக முக்கியமானது. அது கடந்து போய்விட்டால் திருப்பி அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ காலேஜ் படித்து அதுக்கு மேலே படிக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க, இப்போ 10th படிக்கிறாங்க, +1 +2 படிக்கிற பிள்ளைகள் இந்த வகுப்பிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த வயதில் நம்முடைய வாழ்க்கை தராதரத்தை கவனித்து வேறு காரியங்களுக்கு, உலக பிரகாரமான உல்லாசமான வாழ்க்கை, ஆடம்பரம், மற்ற கலாச்சாரங்களில் ஃப்ரெண்ட்ஸோடு தகாத காரியங்களிலே செயல்பட்டால் 10th +2 காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்கேஜிக்கு அப்ளிகேஷன் கேட்குறது போல் இருக்கும். மேலே மேலே படித்து கொண்டே போக வேண்டும். படிப்பில்லாத வாழ்க்கை உயர்ந்த ரகம் ஆகாது. படித்தவங்களுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை என்னதான் அழகாக இருந்தாலும் படித்தவங்க மத்தியில் மதிப்பு குறைவு தான். படித்தவங்களுக்கு தனி மரியாதை உண்டு. அதனால் நீங்கள் படிக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் படிப்பிலே அதிக நேரம் எடுத்து கவனிக்க வேண்டும். படிப்பு உள்ளவர்கள் தனி அழகுதான். அதுக்கப்புறம் என்ன நான் படிப்பை பற்றி சொல்கிறேன்னா, பெரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் படித்திருக்க வேண்டும். உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கணும். நீங்கள் அதிகாரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் கல்விதான் அதனுடைய சாவி. இந்த கல்விங்கிற சாவியை கொண்டுதான் பெரிய அதிகாரத்தை நீங்கள் பெறக்க முடியும். சல்யூட்டை பெற்றுக்கொள்ள முடியும், வணக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உயர்ந்த இடத்திலே உட்கார முடியும். படிக்கவில்லை என்றால் படித்தவர்கள் முன் நாம் தாழ்மைப்பட்டவர்கள் போல நாமே உணர்வோம். நம்மகிட்ட என்னதான் அழகு இருந்தாலும் படித்தவர்கள் மத்தியில் நாம் குறைவுள்ளவர்களாக மதிக்கப்படுவோம். நமக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை தானாகவே வந்துவிடும். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று பழமொழி இருக்கிறது. படிக்க வேண்டிய பள்ளி பருவம் வீணாக்காமல் கஷ்டப்பட்டு நேரம் எடுத்து பெற்றோர் சொல்லாமலேயே படித்தால் அவங்கள் பெரிய வயதிலே சந்தோஷமாக இருக்கலாம்.
அந்தந்த வயதில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். காலேஜ் படிக்க வேண்டிய வயசில் ஊரை சுத்த நினைக்கக்கூடாது, ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த நினைக்கக்கூடாது. படிப்பை தவிர வேறு மற்ற எந்த பொழுதுபோக்கும் அவர்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டாம். அப்படியானால் இந்த பள்ளி பருவம் உங்களுக்கு வேஸ்டாகி போய்விடும். பின்னால் உட்கார்ந்து கவலைப்படவோ அளவோ தான் செய்ய வேண்டும். அதனால் நன்மை இல்லை, அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். பள்ளி பருவத்தை இழந்து விடாதீர்கள், நன்றாக படிக்க வேண்டும். அந்தந்த வயதில் இந்த காய்ச்சலுள்ள போதே தூற்றிக்கொள்வாங்க. அந்தந்த வயதிலே அதை நாம் செய்தால் எதிர்காலத்தில் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பணம் தேவை, படிப்பு தான் பணத்தை கொண்டு வரும். அழகு படிப்பை கொண்டு வராது. நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாரும் பாராட்டுவார்கள். படிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு கவனம் செலுத்திட்டு அதுக்கு பிறகு விட்டுறக்கூடாது. சில பேர் எனக்கு தெரிய நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பிள்ளைகள் 10th +2 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க. நம்ம பிள்ளை மதியம் 1 மணிக்கு நம்ம பிள்ளை பரீட்சை எழுதி முடிச்சிருக்கோம், ஆன்சர் பேப்பரை டீச்சர்கிட்ட கொடுத்துருப்பான் அப்படின்னு நினச்ச பிறகு தான் 1 மணிக்கு மேலே, அதாவது 1:15 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிள்ளை இன்டர்வியூவுக்கு போகுது அப்படின்னா அன்றைக்கி அந்த பெற்றோர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சில பேர் ஆலயத்திலே போய் இருந்துருவாங்க. என் பிள்ளை பரீட்சை எழுதுகிறான், இன்டர்வியூவுக்கு போயிருக்கான், செலக்டட் ஆகணும், இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கான், நான் தேவனிடத்தில் போய் இருப்பேன்னு சொல்லி ஆலயத்திலே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட தங்களுடைய கூட பிறந்தவங்க படிப்புக்காக அதிக ரெஸ்க் எடுப்பாங்க. தம்பி படிக்கலைன்னா அண்ணன் அடித்து கொல்லுவான், தங்கச்சி படிக்கலைன்னா அக்கா அடி கொல்லுவான். படி 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 என்று. படிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். பேரண்ட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயத்திலே சோர்ந்து போகாமல் நீங்கள் ரெஸ்க் எடுத்து அவர்களுடைய சந்தேகங்களை, படிப்பிலே உள்ள சந்தேகங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிக்கின்ற குழந்தைகளை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு அம்மா ஃபோன் நம்பரை, அப்பாவுடைய ஃபோன் நம்பரை பாராமல் ஒரு குழந்தை சொல்லிட்டுனா அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடந்த வருஷத்தில் சென்னையில் உள்ள பீச் ரோட்டில் ஒரு 2-3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை காணாமல் போய்விட்டது. பெற்றோர் அலறி அடித்து கொண்டு தேடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை காணாமல், அது எங்கேயோ பாதை தவறி போயிடுச்சு. ஆனால் என்ன செய்திருக்கு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படியே கேட்டு நிறைய அந்த குழந்தை ஒருவரோட துணையோடு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போய் அம்மா அப்பா ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கு. இது எங்கள் அம்மா நம்பர், இது எங்களுடைய டேடி நம்பர், இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், எங்கள் ஊர் இந்த ஊர், எங்கள் தெருவு இந்த தெருவு அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. சிறு பிள்ளை. அந்த குழந்தையை பார்த்துருக்கிறேன். உடனே அங்கே உள்ள பெரிய மெக்கஃபோனில் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே பெற்றோர் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டார்கள், கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது அந்த குழந்தையினுடைய ஞானம் அல்லவா. இப்போ எவ்வளோ பெரியவங்க கூட தன்னுடைய ஃபோன் நம்பர் கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய அம்மா அப்பா ஃபோன் நம்பரை, வீட்டு அட்ரஸை, ஊரை எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கு. அதனால் ஈஸியாக அந்த குழந்தையை கண்டுபிடித்து விட்டார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி இல்லை என்றால் நீ ஏழையாவாய்.
எனக்கு இது எதுலேயுமே நான் படிக்கலை, எனக்குள்ளேயே வந்தது தான். நான் படிக்கலை, அதனால நம்ம ஏழையாக இருக்கோம். படித்தவங்களை பார்த்தாலே தனியாக தெரியும். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அங்கேயே ஒருவர் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க, அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. நான் புதிதாக அவர்களை பார்த்தேன் அன்றைக்கு. அப்போ நான் கேட்டேன், இவங்க யாருன்னு ஒரு அக்காட்ட கேட்டேன். அவங்கள பார்த்தாலே தெரியலையா, அவங்க காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய படிப்பு அந்த 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 தரத்தை அவர்களிடத்திலே காட்டியது. அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களிடத்திலே அந்த படிப்பு வெளிப்பட்டது. பக்தியும் இருக்கின்றார்கள், செய்திலாம் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் படிப்பு அவர்களிடத்தில் வெளியே தெரிஞ்சுது. அவருடைய தராதரத்தை உயர்த்தி காட்டியது. நீங்கள் படிக்கவில்லை என்றால் நீங்கள் ஏழை ஆவீர்கள். நீங்கள் விரும்பினதை வாங்க முடியாது, நீங்கள் விரும்பினதை வாங்கி சாப்பிட முடியாது, நீங்கள் விரும்புகின்ற எந்த அத்தியாவசியமான பொருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது படிப்பு இல்லை என்றால். பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சில வருஷம் இருக்கும், என் தம்பி படிக்கவே மாட்டான், ஆனால் நான் படிச்சிருக்கேன், நான் இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன். என் தம்பி படிக்க மாட்டான் சரியாக, ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய கவலையாயிட்டு. அதனால் என் தம்பி படித்து அவன் காலேஜும் படிக்கணும், படித்து அவன் பட்டம் வாங்கி கேப்பு வைக்கணும், அந்த பட்டத்தை வாங்க வேண்டும். அவன் பட்டம் வாங்கும்போது நான் அங்கே இருக்கணும். என் தம்பியை ஒரு படித்த பட்டதாரியாய் நான் பார்க்க வேண்டும். நாங்கள் 3 பெண் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரே ஒரு தம்பி தான். என் தம்பி மட்டும் எப்படி படிக்காமல் இருக்கிறது? என் தம்பி படித்து ஒரு பட்டதாரி ஆக வேண்டும் என்று தம்பிக்கு படிப்பையும் சொல்லி கொடுத்து அன்பாக அரவணைத்து கண்டித்து ஜெபமும் செய்தார்களாம். ஒரு நாள் கனவு கண்டார்களாம். அந்த கனவிலே அந்த பட்டத்தை கையில் வைத்தது போல தம்பி முன்னே நின்றுகின்ற ஒரு காட்சி அந்த கனவிலே கண்டார்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பி ஒரு பட்டதாரியாக ஆக்கின இயேசுவே உங்களுக்கு நன்றி. அப்பொழுது அவன் சிறிய வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தானான். ஆனால் இவர்கள் அந்த தரிசனத்தை வைத்து கனவை வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவனை என் தம்பியை ஒரு பட்டதாரி ஆக்கும் ஆண்டவரே. ஆக அவன் காலேஜ் முடித்து அவன் பட்டதாரி ஆக்கிவிட்டான். அதே மாதிரி அவனுடைய பட்டமளிப்பு விழாவிலே நான் சென்றேன். அந்த பட்டத்தை நான் கையிலே வாங்கினேன். என் தம்பிக்காக நான் ஜெபித்தேன், அவனையும் படிக்க வைத்தேன், கம்பல்சரி பண்ணேன். நம்ம அப்பா படிக்கலை, நம்ம அம்மா படிக்கலை, நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கணும். இன்றைக்கு அவனுக்கு ஒரு நல்ல படித்த மனைவி வந்திருக்கின்றாள். அல்லேலூயா. அருமையானவர்களே, படிப்பு நமக்கு தேவை. நன்கு படித்த மாணவ மாணவிகள் உயர்ந்த நிலையிலே மதிக்கப்படுவார்கள். கல்வியை கள்வனால் திருட முடியாது. இது நான் 5வது வகுப்பு அப்படி படிக்கும்போதே கல்வி கள்வனால் திருட முடியாது, தீயினால் எரிக்க முடியாது, அது உன்னுடைய மூளையிலே இருக்கும் என்று 5, 6வது வகுப்பிலே இதை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். உட்கார்ந்து நான் படிச்சிருக்கேன், ஆசையோடு படிப்பேன். நல்லா படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருந்தால் நல்லா படிப்பார். ஆனால் நான் சரியாக படிக்காததுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா. எதுக்கு தெரியுமா? எந்திரிச்சு விட்டு கேள்வி கேட்டால் உனக்கு தெரிய மாட்டேங்கு, நல்ல படிக்காத பிள்ளை கூட எப்படி ஃப்ரெண்டு வைக்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும். நாம் படிக்க, நம்முடைய பிள்ளைகளை படிப்பதற்கு பெற்றோர் முயற்சி செய்ய வேண்டும். படிக்கவில்லை என்றால் பேங்கில் கூட ஒரு ஃபார்ம் நிரப்பணுன்னா நீங்கள் யாருடைய உதவியாக தான் தேட வேண்டும் வருங்காலத்தில். அதனால் பிள்ளைகள் இந்த நாட்களிலே படிக்க வேண்டும், பெற்றோர் படிக்க வைக்க வேண்டும். நீ நன்கு படித்து வெற்றி பெற்று உன் தேவையை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு முக்கியம், அவசியம். நீ நன்கு படிக்க வேண்டும். ட்ரை அகெயின், மீண்டும் மீண்டும் படிப்புக்காக முயற்சி செய்ய வேண்டும். கல்வி செல்வம் இருந்தால் யார் துணையும் இல்லாமல் உலகத்தை சுற்றி வரலாம்.
பல மொழிகள் தெரியும் நமக்கு படிக்கும்போது. அதனால் உலகத்தையே சுற்றி வரலாம். அதனால் யாக்கோபு 1வது அதிகாரம் 5 வசனத்தின்படி யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 1வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் செலக்ட் பண்ணதில் கூட, அந்த ராஜா செலக்ட் பண்ணும்போது கூட படித்தவர்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. 1வது அதிகாரம் தானியேலில் 3வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இதில் பார்த்தீங்கன்னா, சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியிலே நிபுணர்களை தான் ராஜா செலக்ட் பண்ணுகிறார். இதை தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். நமக்கு கல்வி வேண்டும், கல்வியிலே நிபுணராக இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 1:17 வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இப்போ தேவன் தான் இதை செய்ய முடியும். தேவன் சகல எழுத்து, ஹேண்ட் ரைட்டிங்கு கூட எழுதுறதுக்கு தேவன் சகல ஞானத்தை கொடுக்கின்றார், அறிவை கொடுக்கின்றார், சாமர்த்தியத்தை கொடுக்கின்றார், தேவன் கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இந்த படிப்பை பற்றி உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன். இதை தரக்கூடியவர் தேவன் தான் என்று இந்த செய்தியை முடிக்கின்றேன். தேவனிடத்தில் கேட்க கடவன், அதை அவனுக்கு அவர் கொடுப்பார். அவர் எவ்வளவேன்னு அவன் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன். அப்பொழுது தேவன் அதை அவனுக்கு கொடுத்து இந்த சமுதாயத்தில் வாழ வைப்பார், உயர்த்துவார். நீ ஊழியம் செய்யணும்னு வெளியே மாநிலத்துக்கு போனால் கூட படிப்பு வேண்டும். இந்தி மொழி, எந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், இப்போ படிக்க வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் நமக்கு மெயின் தேவன் தான். தேவனால் தான் எல்லாம் முடியும். தேவன் தான் இந்த ஞானத்தையும் இந்த படிப்பையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் நமக்கு தர வேண்டும். அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை முடிக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த ஞானத்தையும் அறிவையும் படிப்பையும் தந்திருளுவார். ஆமீன். God bless you.